ஹலோ ஹாய். டுடே வந்து சப்பாத்தி தாங்க. நிறைய பேருக்கு வந்து சப்பாத்தி வராதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் இப்போ இருக்கிற இதில் நிறைய பேர் செய்கிறாங்க, சூப்பராக செய்கிறாங்க. இது என்னோட குயிக்கான சப்பாத்தி தான். நான் வந்து பிசைஞ்சு வச்சதுக்கப்புறமா நல்லா இப்படியெல்லாம் எடுத்து வச்சுருவேங்க. கட 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 கடன்னு பெரட்டிட்டு எடுத்து தவால போட வேண்டியது தான். சிம்பிள் ரெசிபி தாங்க இது. ரெசிபின்னு சொல்ல முடியாது. சப்பாத்தி வந்து நிறைய பேருக்கு வராது. என்னோட சரௌண்டிங்கில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸும் சரி, என் ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, நிறைய பேர் கேட்பாங்க, எப்படி வந்து உனக்கு மட்டும் கரெக்டாக வருது அப்படின்ட்டு. சரி, அதுவே ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஃபுல்லாக கவர் பண்ண முடியலைங்க, பசங்களை வச்சுக்கிட்டு. இது எடு, அது எடு, நடுவில் நானே மறந்துடுறேன் நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. அதனால் சிம்பிளாக குயிக்காக என்னால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சது எல்லாமே நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இவ்வளோதாங்க. ஈஸி ரெசிபி தான். நிறைய பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது சப்பாத்தி. பட் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் டெய்லி சப்பாத்தி தாங்க. நைட் ஆனால் சப்பாத்தி தாங்க. நைட்டில் சப்பாத்தி தான் சாப்பிடுவாங்க, வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ரைஸ் கிடையாது, மதியம் மட்டும்தான் ரைஸ். ஸோ நீங்களும் ஈஸியாக கற்றுக்கோங்க. சப்பாத்தி வந்து ரொம்ப நல்லது தான், சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஆல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வியூஸ் கொடுங்க நிறைய பேர். தேங்க்யூ. இது தாங்க எங்கள் வீட்டு சப்பாத்தி ரெடிங்க. எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? தேங்க்யூ.